குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026ல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலே ராகு இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ராகு மட்டும் கிடையாது, பொதுவாக ஃபர்ஸ்ட் ராகு என்ன பண்ணுவாருன்னு சொல்றேன், அப்புறம் மற்ற கிரகங்களை பத்தி நான் சொல்றேன். நிறைய தாட்ஸ், சின்னதா யோசிக்கவே மாட்டேங்க. நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சின்னதா ஒரு டிஃபன் கடை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போட்டீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு இழுத்துட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒருவேளை லக்னாதிபதி சனி இப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா கோச்சாரப்படி சனி 2க்கு போறாரு. இப்ப லக்னத்தையே இருக்காரு, கொஞ்சம் மந்தத்தன்மையும் பிரச்சனையும் கொடுத்துட்டே இருப்பாரு. 2ஆம் இடத்துக்கு சனி போகும்போது அங்க ராகு சனி வினைவு இருக்கும்போது இப்ப ராகு மட்டும் இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் வர போறாங்க, அடுத்ததான் செவ்வாய் வர போறாரு, சுக்கிரன் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அந்த கும்பத்திலே இருக்கும்போது குடும்பத்துல உங்களுடைய வருமான ஸ்தானமா இருக்கட்டும், முயற்சி ஸ்தானமா இருக்கட்டும், உங்களுடைய கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாமே இப்போ ஒரே இடத்துல உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இப்ப கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி கேதுவோட பார்வை இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தீ சம்பந்தப்பட்ட காயங்கள், தீல காயப்படுறது இதெல்லாமே நடக்கும். முக்கியமா நீங்க அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு கரெக்டா உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை. 2ல சனி இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க விட்டு மாட்டிக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். உங்களோட அஷ்டமாதிபதியும் அங்க வரப்போகுது, உங்களோட பாதகாதிபதியும் அங்க போறப்ப ஜாக்கிரதை. அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. இப்ப புதன் வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வக்கர நிவர்த்தி ஆகும்போது அந்த இடத்துல இருந்து மாறும்போது அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா புதன் சனி இணைவுங்கும் போது அடுத்ததான் சுக்கிரனும் அங்க பயிற்சி ஆகுவார் 2ல. அப்பெல்லாம் நல்லது நடக்கும். பட் இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ராகு உங்களை மேலோங்கி யோசிக்க வைப்பாரு. நிறைய யோசனைகள் வரும், அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.
இப்போ நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, இப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் வந்து நீங்க இருக்கீங்க, புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். இப்ப 2ல சனி அப்படிங்கும்போது குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு நீங்க நெறைய எஃபோர்ட் போடக்கூடிய காலம். கொஞ்சம் என்னன்னா, நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல வந்து வருமானம் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவாகும். ஆனா, நீங்க விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றி. ஏன்னா வந்து, இப்போ உங்களுக்கு சனியோட தாக்கம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 7 நாட்டு சனியோட தாக்கம் வந்து இப்ப கும்பத்துக்கு இருக்கறனால, கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க எதுவா இருந்தாலும். 100% ஜெயத்தை தரும் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு செயல்பாடுகள்.